குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல நீனட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஈஸ்வர ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஓகே, ஸோ வந்து பச்சிளம் குழந்தைகள் நிபுணருங்கிறதுனால இந்த கேள்வி எவ்வளோ அவசியங்கிறத ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நிறையா குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே உடல் ஊனமாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்ச் இல்லைனா மென்டலி சேலஞ்சாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டாபிக் இன்னைக்கு பேசுகிறது எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய குறைபாடுகள் உள்ள குழந்தைங்க இன்னும் டெலிவரி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் விஞ்ஞானம் சயின்ஸ் ஹஸ் க்ரோன் அப் ஸோ மச். நிறைய கரெக்டிவ் மெஷர்ஸ் அந்த லைஃப்பை சேவ் பண்ணலாம். ரெண்டாவது இந்த ப்ரெக்னென்சி டைமில் சில அனாமலி டிடெக்ட் பண்ணுறாங்க. அந்த அனாமலி டிடெக்ட் பண்ணும்போது அந்த அம்மா அப்பா அந்த ஃபேமிலி அண்டர் ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ எல்லா அனாமலியும் வந்து பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அண்ட் செகண்ட்லி வந்து நிறைய பேர் ஆப்ட் ஃபார் அபார்ஷன்ஸ். குழந்தை வேண்டாம், ஏன்னா குறைபாடோட பிறக்க போகுது. ஏன்னா அந்த ரியாலிட்டி வந்து அந்த குறைபாடுகள் வந்து ஓவர் டைம் இம்ப்ரூவ் ஆகலாம். ஒன்று இப்போ கரெக்டிவ் சர்ஜரிஸ் இருக்குது. அந்த குழந்தைங்க நார்மலாகவே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி மென்டல் டெவலப்மெண்ட். பட் இப்போ ஸ்கேன் பண்ணும்போது அதை ரிவீல் பண்ணலாமா டாக்டர்? அந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்க அப்படின்றது ஏன்னா ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாது. அந்த டேர்ம் ஆஃப் ஃபிசிக்கலி சேலஞ்ச் வந்து இட்ஸ் ரொம்ப ப்ராட் டேர்ம். அது வாட் ஐ கோயிங் டு டாக் அபவுட் இஸ் அனாமலி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரெயினில் ஒரு பாகம் டெவலப் ஆகல, கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட், சில ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. சயின்ஸ் இஸ் க்ரோன் அப். ஏன்னா நியூ பார்ன் பேபிஸ்க்கே இப்போ கார்டியாக் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ பீப்புள் டி நாட் பி வரிட். என்னென்னா ஒன்லி திங் இஸ் மெயின்லி தே கெட் இன்வால்வ்டு. அனாமலி பிறக்கும்போது அனாமலி வீட்டில் என்ன நினைப்பாங்க, உலகம் என்ன நினைக்க போகுது அப்படின்னு அபார்ஷனுக்கு தே ஜஸ்ட் ஆப்ட் ஈஸிலி. ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு வேளை குறைபாடுகளோடு பிறக்காமல் அசஸ் பண்ண ப்ரெக்னென்சி டைமில் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணலாம். பிறந்தப்புறம் ட்ரீட் பண்ணலாம். சில இப்போ நிறைய சர்ஜரிஸ் வயிற்றுக்குள்ளே இருந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஒன் குட் திங் என்னென்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீட்டஸ் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது சில ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸ்கார் கூட ஃபார்ம் ஆகாது. ஓகே. ஸோ விஞ்ஞானம் நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை தவிர ப்ரிவென்ஷன் எப்படி, என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த பேரண்ட்ஸ். எல்லா அனாமலியும் பயப்பட வேண்டியது இருக்காது. ஓகே. இப்போ அனாமலின்னு சொல்லும் போது என்னென்ன ரீசன்ஸ் பார்க்குறீங்க? மோஸ்ட்லி வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அது இல்லாமல் இப்போ பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை, ஓவரியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு திடீர்னு, இல்லை ஆண்களோட ஸ்பெர்மில் ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த மாதிரி பிரச்சனை வருமா டாக்டர்? 50% அது ரீசன் தெரிய மாட்டேங்குது. ஓகே. 100 குழந்தைங்க எடுத்தீங்கன்னா 50% எதனால் வந்து தெரியாது. ஒன் ஆஃப் த காமன் வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். சில டிசார்டர் வந்து வழியாக சில டிசீஸ் போகிறது, ஹீமோஃபிலியா, பிளட் டிசார்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் கார்டியாக் டிசீஸ் ஆல்சோ கேன் கம் இன் ஃபேமிலிஸ். ஓகே. அப்படி ஐடென்டிஃபை பண்ணனா வி கேன் ஏர்லி ரொம்ப சிவியராக ஃபார்மேட் இருந்தால் வி கேன் ட்ரீட் தம் இன் யூட்ரோ, பிறந்தப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. அண்ட் நிறைய அனாமலிஸ்லாம் வந்து காமன் வந்து இன்ஃபெக்ஷன். ஒன் ஆஃப் த திங்ஸ் இன்ஃபெக்ஷன். ஓகே. ருபெல்லா வேக்சினேஷன் அம்மாவுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்டிகுலர்லி பெண் குழந்தைங்களுக்கு அவங்க 4 years 6 years இந்த ருபெல்லா வேக்சின் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் தே ஒன்ட் கெட் அஃபெக்டட் இஃப் ஈவன் த இன்ஃபெக்ஷன் கம்ஸ். ஓகே. அப்புறம் நியூட்ரிஷனல் அயோடின் டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, ஏன்னா சில இந்த சின்ன சின்ன நியூட்ரியன் நல்லா ஆகாரம் எடுத்துக்கிட்டாலே அந்த நியூட்ரியல் கரெக்ஷன் நல்லாயிருக்கும். மெயின் திங் ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு குறைபாடோடு பிறந்திருக்கு, ஆனால் நெக்ஸ்ட் பேபி பிறக்குமா இல்லையான்னு பார்க்கும்போது அந்த ஏற்கனவே பிறந்த குழந்தை நல்லா எவாலுவேட் பண்ணியிருக்கணும். ஸ்கேன் பண்ணி சப்போஸ் அந்த பாப்பா தவறி போயிட்டா அதோட ஜெனட்டிக் ஸ்டடி பண்ணியிருந்தால் அடுத்த பாப்பாவுக்கு வருமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ தே ஷுட் பி அவேர் ஆஃப் அனாமலிஸ் வரலாம். வந்துச்சுன்னா என்ன மாதிரி அனாமலியை அபார்ஷன் பண்ணணும். ஈஸியாக தே ஷுட் நாட் டேக் கால். இப்போ சயின்ஸ் ஹஸ் க்ரோன் ஸோ மச். இப்போ இன்யூட்ரோ வயிற்றுக்குள்ள இருக்குமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மெனி டெவலப்மெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அனாமலின்னு பார்த்து பர்டிகுலர்லி இப்போ இந்த காலத்தில் வந்து ப்ரெக்னன்சி டைம்லேயே வந்து வி ஆர் இன்வால்வ்டு. தே கால் நியோனட்டாலஜி டாக்டர். ஏன்னா பிறக்கிற டைமில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி டிஸ்கஸ் வித் த பேரண்ட், ஆப்ஸ்டெட்டிஷியன், ஜெனட்டிக் டாக்டர் ஆர் கார்டியாலஜிஸ்ட், இவங்களாம் உட்காந்து வி பிளான் ஃபார் த டெலிவரி. ஓகே. ரீசெண்டாக கூட ஒரு பாப்பா வந்து ஒரு டாக்டர்ஸ் சைல்டு, தே ஹட் நோட்டிஸ்ட் ஒரு கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ் நோட்டீஸ் பண்ணாங்க. ஸோ எவ்ரிபடி தாட் தே வில் ஆப்ட் அவுட் ஆர் தேல் சே இந்த பாப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. பட் தே ஸ்டுட் வித் த சைல்டு அண்ட் த சைல்டு ஆப்ரேட்டட் ஆன் day 3. பிறந்த 3 நாள்லேயே ஆப்ரேஷன் நடந்தது. அண்ட் ப்ரெசென்ட்லி தே செலிப்ரேட்டட் த பர்த்டே இன் த ஹாஸ்பிட்டல். 1 year celebration. They are doing very well. ஓகே, ஆசம். ஸோ இந்த மாதிரி அபார்ஷன்ஸ் சில கேசஸ்லாம் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே, எப்படி பேரண்ட்ஸ் அதிகமாக இப்போ இன்சிஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் வந்து இல்லை இது இவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியாது, பிறந்தா கூட முடியாது அந்த மாதிரி சொல்லி அபார்ட் பண்ணுற கேசஸ் ஜாஸ்தியாக இருக்கு? ஓகே. ஒன்று வந்து டிடெக்ஷன் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சா தேர் ஒன்ட் பி ஆப்ஷன் ஃபார் திங். அதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனிங் சொல்லுவாங்க. ஸ்க்ரீனிங் வந்து தே டூ போத் வித் அம்மா பிளட் எடுத்து சில பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க. ஓகே. அதாவது டார்கெட் ஸ்கேன் 20 weeks 18 to 20 weeks வந்து ஸ்கேன் பர்டிகுலர் இந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் தவறி சில அனாமலிஸ் பிறக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து வி டேக் கேர் ஒன்லி ஆஃப்டர் டெலிவரி. ஓகே.
அண்ட் இஃப் இட் ஆல் வெரி சிவியர் மார்பிட் சப்போஸ் ஜெனட்டிக் டிசார்டர் சில ஜெனட்டிக் டிசார்டர் ஐ டோன்ட் நேம் தம் பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு டிசார்டருக்கு நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதுக்கு அபார்ஷன் பண்ண வேண்டி இருக்கோம் அப்படின்னு நினச்சது வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ த குவாலிட்டி ஆஃப் லைஃப் குழந்தை வந்து அனாமலியோட பிறந்தாலும் தே வில் பி வெரி ஹாப்பி. த பேரண்ட்ஸ் வந்து தே என்ஜாய் த லைஃப் ஆஃப் த வித் த பேபி ஆர் த அனாமலி. இட் கேன் பி கரெக்டட், ட்ரீட்டட், so many things can happen. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ரிசர்ச்சில் அபார்ட் தான் பண்ணணும் அந்த பிரச்சனைக்கு, பட் இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சுன்னு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது டிசீஸ்க்கு வந்து இப்போ ரிசர்ச்சில் இருக்கா டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்ன்றது அப்படின்னா அர்த்தம் என்னென்னா ஒரு ஆகாரம் ஒன்றும் சாப்பிடும்போது இட் ஹாஸ் டு டைஜஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம். இந்த சிம்டம் வந்து வயிற்றுல இருக்கும் தெரியாது. ஏன்னா நெஞ்சுக்கொடி வழியாக அம்மா ஃபீடிங் எல்லாம் கொடுக்குறதுனால இட் கிவ்ஸ் டைரக்ட்லி டு த பேபி ஃபீடிங். பிறந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க ஃபிட்ஸ் கண்டினியூஸாக வரும். அது மோஸ்ட் காமன்லி பார்த்தீங்கன்னா சில டைம் அவங்க யூரின் கலரில் சேஞ்சஸ் இருக்கும், ஸ்மெல் இருக்கும். அண்ட் தே ஒன்ட் கெட் வெல் வித் எனி ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் எனி சப்போர்ட்டிவ் கேர். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸில் வர இந்த மாதிரி டிசார்டர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இன்பார்ன் எரர்ஸுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து டயக்னோஸ் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதாவது இந்த மாதிரி நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ ரீசெண்டாக வந்து வி ஹேவ் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ஸ் அவங்களுக்கு தனி வகையான ஃபுட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். செப்பரேட் ப்ரிப்பேர்ட் ஃபுட்டு அண்ட் இட் இஸ் வெரி காஸ்ட்லி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் டைம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ அந்த அவைலபிலிட்டி இப்போ இருக்குது, இந்தியாவில் இருக்குது. டிடெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ண அளவுக்கு ஆயிடுச்சு. அடுத்தது ப்ரிவென்ஷன். இதை வராமல் இருக்கிறதுக்காக ஃபேமிலியில் எல்லா ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் பண்ணி தே ப்ரிவென்ட் த திங். வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சில ஃபார் எம்எஸ்யூடி சில அந்த மாதிரி ஒரு நோய்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி குழந்தைங்க 1 இயராக நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ டிடெக்ஷன், ட்ரீட்மெண்ட், இப்போ டிரான்ஸ்பிளான்ட் கியூரேட்டிவ் தெரப்பி அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஓகே டாக்டர். நீங்கள் ஃபர்ஸ்ட் காலர் என்ன இருக்காங்க பார்த்தலாம். சொல்லுங்கள். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் சித்ரா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சித்ரா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர் பாப்பாவுக்கு வந்து முதுகுல மெரூன் கலர்ல கட்டி கட்டியா வருது டாக்டர். ஓகேம்மா. அது எதனால டாக்டர் வருது? இது இப்போ குழந்தையோட வயசு என்ன? பாப்பாவுக்கு 3 வயசு ஆகுது. ஓகே. அது ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்குமாம்மா? என்னது டாக்டர்? வேர்க்கிறது ஜாஸ்தியாக இருக்குமா? வேர்க்குருவெல்லாம் இல்லை டாக்டர், முதுகுல மட்டும் இப்போதான் ஒரு 4 நாளா இருக்கு. ஓகே. அந்த மாதிரி இச்சிங் இருக்குமா? காலர் கட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. மோஸ்ட்லி இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் திடீர்னு வெயில்காலம் வர்றதுனால தே மைட் பி ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இச் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல லோக்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி கட்டியாக வரலாம். ஓகே. ஸோ ஐடியலாக பீடியாட்ரிஷியன் டாக்டர் பார்த்தாங்கன்னா தில் கிவ் ஆன்டிபயோட்டிக், லோக்கல் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா இது சரியாயிடும். ஓகே டாக்டர். அடுத்த கால பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். மாவட்டத்துலேருந்து ஆனந்தி பேசுகிறேன். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி 3 மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஓகே. குழந்தை வந்து இப்போ நீர் கோத்துருக்கு, இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஓகே. அது எதனால சொல்ல முடியுமா சார்? சார் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து சில டைம் பார்த்தீங்கன்னா சில டைம் ஃபார்மேஷன் ஹார்ட் ஃபார்மேஷனே ஒழுங்காக வந்திருக்காது, அதனால் நீர் கட்டியிருக்கலாம். சில டைம் ரொம்ப ரேராக வந்து ஒரு பிளட் குரூப் இன்கம்பேட்டபிள், அம்மா வந்து ஓ நெகட்டிவ், பேபியோட பிளட் குரூப் வேறு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா. ஆனால் யூஸ்வலி அது ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிலே வராது. மூணாவது வந்து ஜெனட்டிக் டிசார்டர், ஏதாவது ஜீன் சம்மந்தப்பட்டது லாஸ் அப்ராமலிட்டி இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அந்த ஃபீட்டஸ் வந்து ஏன் அபார்ட் ஆகிருக்கு, அந்த ஃபீட்டஸ் அந்த குழந்தைய அபார்ட் மெட்டீரியல் வந்து அனலைஸ் பண்ண சொல்லுங்கள். இது இல்லை ஜெனட்டிக் ஏதாவது ஸ்டடி பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் ஃபிசிக்கலி பார்க்கணும் பாப்பாக்கு ஒழுங்காக கையில் காலில் வளர்ந்துருக்குண்டு. ஆனால் 3 மாதத்தில் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க ஆப்ஸ்டிடியூஷன் டாக்டர் அவங்கள எவாலுவேட் ஸ்கேன் பண்ணி சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இது வர்ற காரணம் தவிர்க்க முடியுமா அடுத்த வாட்டிக்குன்னு பார்க்கலாம். ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் வேக்சினேஷன்லாம் ஒரே ஒரு வேக்சினேஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி கான்ஜெனிட்டல் டிசீஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சப்போஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன மாதிரி வேக்சினேஷன் எந்த பீரியட்க்கெலாம் போட வேண்டியிருக்கும் அம்மாக்கும்? நார்மலி டிடெக்ட் பண்ணி ஆகிடுச்சுன்னா தட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன் அதான். ஸோ அதுக்கப்புறம் வேக்சினேஷன் கிடையாது. ப்ரெக்னென்சியில் போட டெட்னஸ் டாக்ஸர் மட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகே. வாட் ஐ மென்ட் அது கன்ஜெனிட்டல் நாவலி வந்து ருபெல்லா வேக்சின் வந்து யூஸ்வலாக வந்து சில்ட்ரன்ஸ் வந்து 9th இப்போ ப்ரெசென்ட்லி 10th மந்த்லேயும் ஓகே 4 to 6 years செகண்ட் டோஸ் போடுறாங்க. ஸோ இது என்னென்னா மதரில் இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆயிருந்தால் கூட டியூரிங் த ப்ரெக்னென்சி பீரியட் ஒருவேளை ருபெல்லா வைரஸ் தாக்கிச்சுன்னா கூட அந்த எஃபெக்ட் வந்து ஃபீட்டஸ்க்கு போகாது. ஓகே. அண்ட் இந்த ஃபீட்டஸ்க்கு போகிறது வந்து சில டைம் பார்த்தீங்கன்னா இட் கேன் காஸ் ஒரு ட்ரையட், கண்ணில் கேட்ராக்ட் வரலாம், அப்புறம் பிடிஏட் ஹார்ட் டிசீஸ் வரலாம், ப்ளஸ் காது கேட்காம. ஓகே. ஸோ அந்த பாப்பா பிறக்கும்போது கூட சின்ன வெயிட் கம்மியாக பிறக்கும். ஸோ இதை தவிர்க்கலாம் டோட்டலாக. இப்போ எல்லோரும் வேக்சினேஷனுக்கு ருபெல்லா வேக்சின் பர்டிகுலர்லி இப்போ பெண் குழந்தைங்களுக்கு டியூரிங் த அடலசன்ட் ஏஜ் ஸ்கூல் கோயிங் அப்பயே போட்டுட்டாங்கன்னா இந்த இது கண்டிப்பாக தவிர்க்கலாம். அதெல்லாம் ஓகே. இப்போ நீங்கள் வந்து எந்த மந்தில் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும் டாக்டர் இந்த மாதிரி நார்மலியாக இருக்குது குழந்தை உள்ள வயிற்றுக்குள்ளே அப்படின்னு? ஓகே, இட் இஸ் வேரிட். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. த பெஸ்ட் ஆஃப் த ஸ்கேன் சென்டர்ஸ்லேயும் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது.
ஏன் அப்படின்னா தெர் இஸ் நோ ப்ராப்பர் இந்த ஒவ்வொரு ஆர்கன் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் குடல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தையோட வயிற்றுக்கு வெளியில் அண்ட் அந்த நீர் அம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் தான் இருக்கும். ஸோ அதாவது அதே இது 30 வீக்ஸில் இருந்தால் அது அப்நார்மல், 7 to 10 வீக்ஸில் இருந்தால் அது நார்மல். ஸோ இந்த குடல் வந்து உள்ளே ஸ்டமக்குள்ளே போகும்போது கெட்ஸ் க்ளோஸ், அப்டமன் கெட்ஸ் க்ளோஸ்ட் அண்ட் அந்த ட்ராக்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ எந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். யூஸ்வலி வி டூ 18 to 20 ஸ்கேன் 20 வீக்ஸில் 18லேருந்து 20 வாரத்துக்குள்ள டார்கெட் ஸ்கேன் பார்த்து தே டூ டார்கெட் ஸ்கேன்லேருந்து பார்ப்பாங்க ஏதாவது பிரெயினில் டெவலப்மெண்ட் எதாவது இருக்கா அண்ட் ஹார்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் ஃபீட்டில் எக்கோலாம் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. அண்ட் அதை தவிர ஃபஸ்ட் செமிஸ்டர் சொன்னபடி அம்மாவோட பிளட்டில் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரிஸ்க் எதாவது இருக்கா, ரிஸ்க் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்குறக்க ஸ்க்ரீனிங் ப்ளஸ் ஸ்கேன் அட் 18 to 20 வீக்ஸ். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் லைனில் காத்துட்ருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேம் என் பேர் சரண்யா, நாங்கள் சேலத்துலேருந்து கால் பண்ணுறோம். டாக்டர் இருக்காங்க சரண்யாமா. சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கம்மா. சார் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 35 வீக்ஸ் ஆகுது. சரிம்மா. பேபியோட மூமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது, ஒரு நாளைக்கு 1 time தான் தெரியுது. ஓகே. ரீசெண்டாக எத்தனை நாளாக இருக்குமா அப்படி? இப்போ ஒரு 1 வீக்காகவே அப்படிதான் சார் இருக்கு. சரி. உங்கள் வயிறை பார்த்து பெரியவங்க வந்து பெரிய வயிறாக இருக்குது சின்ன வயிறாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்களா? ஆஹா, மீடியமாக தான் இருக்கு அப்படின்னு தான் சார் சொல்கிறாங்க. சரி. 2 things. ஒன்று சில டைம் தண்ணி வயிற்றுலேருந்து தண்ணி நிறைய ஆச்சு, பாலியோய்டுன்னு சொல்லுவாங்க. அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வயிற்றில் இருக்கிற நீர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் மூமெண்ட்ஸ் தெரிய கம்மியாக இருக்கும். ஒன்று சப்போஸ் உங்களுக்கு நீர்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா குழந்தைங்க வந்து சிடிஜி டெஸ்ட்னு ஒன்று எடுப்பாங்க, ஒரு சுருள் படம் மாதிரி எடுப்பாங்க. அதாவது பாப்பாவோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, உங்களுக்கு குழந்தையோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக போய் டாக்டர் பார்க்கணும், நீங்கள் உடனே பார்க்கணும், இன்றைக்கே பாருங்கள். ஓகே டாக்டர். அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சந்தியா, பஞ்சாப்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கள். குட் ஆஃப்டர்நூன். அது என்னோட குழந்தைக்கு ஃபிக்ஸ் மாதிரி இருந்தது. ஓகே. அது இப்போ ஒரு 8 வயசு வரை ஒரு 2 years ஒன்ஸ் அப்படி வந்துட்டு போனது. சரி. அது மறுபடியும் நாங்கள் ஸ்கேன்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் ஏதோ டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. சரி. வெரி குட். அது ஒரு 2 years, அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்ஸ் ஒரு 500 ml. சரி சரி. அதுக்கு சாப்பிட்ட பிறகு டோட்டலாக ஒன்றும் இல்லை. ஓகே குட். இப்போ நம்ம இந்த டேப்லெட் we have to continue or we can stop this. ஓகே. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கண்ட்ரோல் ஆஃப் சீஜர்ஸ் வந்து நல்லா இருக்குது, அதாவது குறைஞ்சிருக்கு, ஃபிட்ஸ் வரது குறைஞ்சிருக்கு. என்ன காரணத்தினால வந்திருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் சில குழந்தைங்களுக்கு வந்து பிரெயினில் சில மேல்ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெடிசன்ஸ் சம் மோர் டைம் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். மேல்ஃபார்மேஷன்னா சில குறைபாடுகள் இருக்க சான்சஸ் இருக்குது. பிறக்கிற டைமில் ஏதாவது கிளாட் எதாவது இருக்கலாம். அந்த மாதிரி எம்ஆர்ஐயில் ஒன்றுமே இல்லைன்னா டாக்டர் டிசைட்ஸ் டியூரேஷன் ஆஃப் எத்தனை மாதத்துக்கோ எத்தனை வருஷத்துக்கோ சாப்பிட்றது முக்கியமானது ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் எங்கேயாவது அடிபட்டிருக்கு, கிளாட் ஆகிருக்கு, சம் பிரெயினில் சம் இஷ்யூஸ் இருக்கிறதா இருந்தால் கூட கொஞ்ச நாள் தேவைப்படும். ஸோ உங்கள் பீடியாட்ரிக் டாக்டரை ஃபாலோ பண்ணிங்க. இஜி டெஸ்ட்டை பாசிட்டிவாக இருந்துச்சா நெகட்டிவாக இருந்துச்சா? இஜியில் ப்ராப்ளம் தெரிஞ்சுதா இல்லையா? பாசிட்டிவ், அதில் ஒரு ப்ராப்ளம். சரி. ஓகே. அப்படின்னா யூஸ்வலாக 6 months to 12 months கொடுப்பாங்க. ஒரு இஜி ரிப்பீட் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அண்ட் இந்த கண்டிஷன் ஆச்சுன்னா ஏதாவது திருப்பி வர தன்மையுடைய கண்டிஷனாக இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் ஒரு 2 years 3 years கொடுப்பாங்க. சப்போஸ் திருப்பி வர தன்மை காரணம் இருந்தனால தான் ஃபிட்ஸ் வந்துருந்துச்சுன்னா அது 1 year 1.5 year நிப்பாட்டிடுவாங்க. ஓகே டாக்டர். நான் டாக்டரை பார்த்துட்டு ஸ்லோவாக குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. ஓகே டாக்டர். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். எங்கேருந்து? உங்கள் பேருமா? டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. சார் பையனுக்கு இன்ஃபெக்ஷன் சார், அந்த லிம்போஸ் இதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டி வந்துருக்குங்க சார். சாரிம்மா, என்னம்மா? என்ன கட்டிமா வந்திருக்கு? அதான் சார் ஹார்ட் லிம்போமான்னு சொல்லிட்டு. ஓகே 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 சொல்லுங்கள். அப்புறம் சரி ஆயிடுச்சு சார், அதனால மாத்திரைக்கெல்லாம் கொடுத்து ரெடி ஆகிட்டாங்க சார். சரிம்மா. அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் க்யூர் ஆயிடுச்சுங்க. அப்புறம் 6 மாதத்துக்கு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க சார். இப்போ நல்லா இருக்காங்க சார். வெரி குட். அப்புறம் இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் போய் ஸ்கேன் எடுக்கலான்னு போனாங்க சார். அப்போ வந்து மறுபடியும் தொண்டையில் டான்சில் வந்துருக்குதுங்க சார், மூக்கில் அடினாயிடுன்ற மாதிரி இருக்குதுங்க சார். சரிம்மா. சரி. அதான் சார் என்னன்னு பண்ணலாம், அவர் கேட்டால் பீடியாட்ரிஷன் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். இல்லைம்மா, குழந்தை வயசு என்னம்மா? 10 வயசு ஆயிடுச்சு, 9 வயசு ஆரம்பிச்சு இப்போ நல்லா இருக்காங்க சார். சாரி சார், உங்கள் குழந்தை வயசு? இப்போ 10 வயசு ஆயிடுச்சுங்க. 10 years-ஆ? ஆமாம் சார். சரி. அந்த டான்சில்ஸ் அடினாய்ட் ப்ராப்ளம் ரெகுலராக வருதா? இல்லைங்க சார், இப்போ இருக்குதுங்க. இப்போ ஒரு வருஷம் ஸ்கேன் பண்ணி பார்த்து அது இருக்குதுங்க. சரி. ஆனால் தொண்டை ஒன்றும் இல்லைங்க சார், நல்லா இருக்கான். சளி மட்டும் அடிக்கடி பிடிச்சிக்கிடுங்க. சரி, ஒன்றும் இல்லைம்மா. ரெண்டாவது கொரட்டை விடணும் குழந்தை, தூக்கத்தில் கொரட்டை வருதா? இல்லைங்க சார், நல்லா இருக்காங்க சார். சளி மட்டும் அடிக்கடி இருக்குங்க சார். தூங்குற டைமில் வாய் திறந்து தூங்குதா குழந்தை? இல்லைங்க சார்,
நல்லா தான் தூங்கிட்டு இருக்கான், வாய் மூடி தான் தூங்குறான். சரி, அப்போ யூஸ்வலாக இந்த ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஒரு 8 to 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த லிம்ஃப் நோடு எல்லா குழந்தையும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் அதனால் பக்க விளைவுகள், வாய் துர்நாற்றம், இந்த நைட்டு ஸ்லீப் சரியாக இருக்க மாட்டேங்குது, வாய் திறந்தே தூங்குறான், அவர் கொரட்டை ரொம்ப விடுறான் அப்படின்னா இஎன்டி டாக்டர் பாருங்கள். யூஸ்வலாக மெடிசன் கொடுத்தே சரி பண்ணிவிடுவாங்க. அப்படி ரெக்கரண்ட்டாக திருப்பி வருது, மழை காலத்தில் எல்லா டைம்லையும், வெயில் காலத்துலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா அப்புறம் ஆப்ரேஷன் தேவைப்பட சொல்லுவாங்கம்மா. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் பிரியா சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க பிரியா மேம், சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். 11 months பையன். ஓகே. ஃபீவரோட சேர்ந்து லூஸ் மோஷன் இருந்தது. சரிம்மா. 1 day தான் இருந்தது ஃபீவர், 100 தான் இருந்தது. சரிம்மா. திடீர்னு பாத்தீங்கன்னா கண்ணு வந்து மேல போன மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி கிடினஸா இருந்த மாதிரி. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். கூட்டிட்டு போனதுக்கு அவங்க பிக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க, இஜி ரிப்போர்ட்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா. ஆனா வந்து 3 monthsக்கு வந்து மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். ஆக்சுவலா நார்மலா இருந்தா கொடுக்க மாட்டாங்களாம். சரிம்மா. அது டீடைல்ஸ் என்னன்னு தெரியல டாக்டர். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் மாதிரி சொன்னாங்களா, அது எத்தனை நிமிஷம் இருந்துச்சுமா? 1 நிமிஷமா 2 நிமிஷமா? 1 மணி நேரம் வரைக்கும் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு கண்ணு மேலேயேலாம் இல்ல, ஒரு மாதிரி கிரினஸா போயிட்டு கீழே வந்துருச்சு கண்ணு. சரி. ரெண்டாவது ரீசன் வந்து இஜி டெஸ்ட் பண்ணீங்களா? எத்தனை நாள் கழிச்சு பண்ணீங்க? அது வந்து 14 days கழிச்சு பண்ண சொன்னாங்க. கரெக்ட். ஸோ அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்துச்சா? இல்ல, நார்மல்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் அந்த 1/2 hour ஃபிட்ஸ் வந்ததுனால ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்குது. ஸ்டேட்டஸ்னால் கண்டினியூஸ் ஃபிட்ஸ் வந்துருக்கு. காரணம் தெரியாமல், ஒரு காரணம் வந்து ஃபீவராக இருக்கலாம் ஒன்று. ஸோ அதனால தான் அந்த டாக்டர்ஸ் வந்து 3 months சில ஃபிட்ஸ் மெடிசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. கண்டினியூ பண்ணுங்கம்மா. அதுக்கப்புறம் குறைச்சி நிப்பாட்டிடுவாங்க. அதேமாதிரி ப்ரொஃபலாக்சிஸ், அதாவது அடுத்த வாட்டி எப்போ ஃபீவர் வந்தாலும் சில மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் டாக்டர்கிட்ட கேட்டு கரெக்டாக அவங்க பர்ஸ்லேயே வச்சுங்க. சப்போஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கேயாவது ஃபீவர் வந்துச்சுன்னா ஃபீவர் மெடிசன் கொடுத்து இந்த மெடிசன் சேர்த்து கொடுத்துருங்க. ஃபேமிலியில் யாருக்காவது இந்த ஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கா? உங்கள் ஃபேமிலியில், ஃபாதர் சைட் ஃபேமிலியில்? யாருக்குமே இல்லை. சரி. இப்போ மோஸ்ட்லி அந்த 3 months கழிச்சு டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணுறாங்க. வரி பண்ண வேண்டாம். இது இந்த ஃபெப்ரல் சீஷஸாக இருந்துச்சுன்னா இதுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. ஸோ மெடிசன் டாக்டர் சொன்ன அளவுக்கு கொடுத்துட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணுங்க. அது ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.